இசையினுடைய செயலை பாருங்க, அப்படியே பச்சை பாய பூமியில விரிச்ச மாதிரி இல்ல. ஆமா, இசைனா இசைன்னா இசை இசை எங்க இருந்து வரும் தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. இசை இயற்கையில இருந்து வருது. இன்னைக்கு தூக்கம் போச்சு. வெல்கம் டு ரசனை பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். நம்ம கூட இருக்கிறது கிஷோர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வழக்கமா கிரிக்கெட் தானே அதானே அப்படிங்கிறீங்க. அதான் இல்ல, அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். நாங்க பார்த்த ஒரு கண்டென்ட் யூடியூப்ல, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த படத்துக்கும் எங்களுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கு. சின்ன வயசுல அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தது. அப்புறம் அப்பப்ப வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் சார்ந்து சில மீமு கவுண்டர் எல்லாம் யூஸ் பண்றது, அப்படி நிறைய ஒரு கனெக்ட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ரசனை பேச்சு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. இனி அடுத்தடுத்து கிளக்கிளையா பிரியும் இந்த மாதிரி வெவ்வேறு டாபிக்ல நம்ம பேசுறது அப்படின்றது. அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான். கரெக்ட் தானே கிஷோர்? ஆமா ஆமா. அது ஆக்சுவலி அந்த ஸ்லாகிப்புகள் அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ள போயிட்டாலே வந்து நாஸ்டால்ஜியா அது இதுன்னு எல்லாமே எல்லாம் உள்ள வந்துரும். ஆமா. சோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் அது. விஷயம் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ், நிறைய இனிஷியேட்டிவ் தமிழ் சினிமாக்கு அவர் எடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ட்ரிபியூட் யாருக்கு அப்படின்னா, சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரானரி டைரக்டருக்கு. 93 வயசுல அவர் பேசுற விதத்தை பார்த்தா அவ்வளவு எந்தோசியாஸ்டிக்கா இருக்காரு. இப்போ விட்டா கூட படம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட அந்த எனர்ஜி லெவல் இருந்தது. சோ சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவை செலிப்ரேட் பண்ற விதமா போன மார்ச்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அபூர்வ சிங்கீதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கமல்ஹாசன் இனிஷியேட் பண்ணாரு. தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான பிலிம் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே அதுல பங்கு பெற்றாங்க. அந்த நிகழ்வுடைய யூடியூப் பதிவுங்கிறது இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதை பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு ரைட்டு நல்லா இருக்கு, இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா தோணுச்சு. சோ அபூர்வ சிங்கீதம் அந்த எபிசோட்ல நாங்க பார்த்த எபிசோட், முன்னாடி இருக்கிற எபிசோட் எல்லாம் பார்த்தாலும் ரொம்ப பயங்கரமா எங்களுக்கு கனெக்ட் ஆனது வந்து இளையராஜா அவர்கள் பங்கு பெற்ற அந்த எபிசோட் அப்படிங்கிறது. இது சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவுக்கு ஒரு ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட் இருந்தாலுமே, இந்த எபிசோட்ல அவங்க மும்பை எக்ஸ்பிரஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாலும் அங்க தொட்டு இங்க தொட்டு இது ஒரு வகையா பார்த்தா கமல்ஹாசன், இளையராஜா, சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இந்த காம்போல என்னென்ன நடந்தது, எப்படி எப்படி சூப்பரா அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கா எக்ஸ்டெண்ட் ஆச்சு. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த ரசனை பேச்சுல பேச ஆரம்பிச்சு தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ரைட்? எஸ். சோ இதுக்கு முன்னாடி அந்த 3 எபிசோடு வந்து போட்டிருந்தாலும், இளையராஜா வந்ததும் வந்து அந்த 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 மொத்த எபிசோடும் வந்து என்ன சொல்றது, அது ரொம்ப கனெக்டட். நீ சொன்ன மாதிரி வந்து அந்த ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருமே ஜாஸ்தி ஆச்சு. ஏன்னா அங்க இருந்த எல்லா ஆளுங்களையும் இணைக்கிற ஒரு புள்ளி வந்து ராஜாவா இருந்தாரு அங்க. அதனால வந்து அந்த எபிசோட் நிஜமாவே நல்லா இருந்தது. மேபி அவர்கிட்ட இருந்தே வந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் நம்ம ராஜாவை பத்தி. ஆமா ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிங்கீதம் அபூர்வ சிங்கீதம் ஈவெண்டே வந்து ராஜபார்வையில இருந்து ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் அதுதான். ஆனா அதுல இளையராஜா வரல. இப்போ கடைசியா அந்த 4th எபிசோட்ல தான் அவர் வந்தாரு. ராஜபார்வை வந்து மோர் ஆஃப் ஒரு சீரியஸ் பிலிம், ஒரு எமோஷனல் பிலிம், ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. ஆனா நம்ம வயசுக்கு நம்ம பிறந்து வளர்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஜாஸ்தி கனெக்ட் ஆனது வந்து அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரியான படங்கள் தான். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட இருந்து தொடங்கினாலும் நாசர் உள்ள இருக்காரு, பசுபதி உள்ள இருக்காரு. சோ இவங்கெல்லாம் ஷேர் பண்ணது வந்து சிங்கீதமோட படம் இல்லாம வெளிப்படங்களை பத்தியும், இளையராஜா கமல் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த டாக் வந்து போச்சு. முதல்ல இத தொடங்குறதுக்கு முன்னாடி சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் பத்தி விக்கிபீடியால பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு. பட் சின்ன ஒரு இன்ட்ரோன்னு பார்த்தா 60க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமால அவர் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னா திக்கற்ற பார்வதி அப்படிங்கிற ஒரு படம். அது ராஜாஜியுடைய எழுத்து, அவருடைய ஒரு கதை. அதை வந்து இவர் டைரக்ட் பண்ணது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல 1974. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்சதுன்னா ராஜபார்வை 1981 அவங்க பண்ண படம். கமல்ஹாசனோட அசோசியேஷன் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தா கீழே அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும் அப்படியே போகுது. நடுவுல 2 படங்கள் மட்டும் அவர் கொஞ்சம் வெளிப்படங்கள் பண்ணியிருக்காரு கமலை விட்டு. அது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து சின்னவாத்தியார் அப்படின்னு பிரபுவை வச்சு ஒரு கூடு விட்டு கூடு பாயிற சயின்ஸ் பிக்ஷன் படம் அது. அதுலயும் கிரேசி மோகனோட காம்பினேஷன் இருக்கும் அதுல. இன்னொன்னு லிட்டில் ஜான் படம். அந்த படமும் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவோட டைரக்ஷன். அண்ட் அப்கோர்ஸ் மும்பை எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் வந்து தமிழ் சினிமால அவர் பண்ணின படங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த எபிசோட்ல முன்னவே சொன்ன மாதிரி இளையராஜா அவர் உள்ள என்டர் ஆனதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த எபிசோட்ல நிறைய அவருடைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ராஜானாலே ஒரு மாதிரி டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இல்லாம கமலுமே வந்து பயங்கர அந்த ஸ்லாகிப்பு மோடுக்குள்ள போயிட்டாரு ராஜாவை பத்தி பேசும்பொழுது இல்லையா. நீ பார்க்கும்போது எப்படி இருந்தது உனக்கு? இல்ல, எனக்கு எனக்கு வந்து இந்த எபிசோட்ல பல கதைகள் வந்து சொன்னாலும் எனக்கு இந்த ஒரு கதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி
கனெக்டடா இருந்தது என்ன அப்படின்னா வந்து கமல் தான் இந்த இதை வந்து சொல்லிட்டு இருந்தாரு என்னன்னா இளையராஜா வந்து அவங்க அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரி வயசுலாம் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன குழந்தை. அப்பவே வந்து இளையராஜாவோட அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து கச்சேரிகள்லாம் பாடுற கம்யூனிஸ்ட் கச்சேரிகள்லாம் பாடுறவர். அவர் வந்து ஹார்மோனி பட்டி வந்து வச்சிருந்தாரு. அந்த ஹார்மோனி பொட்டியில வந்து இளையராஜா சின்ன பையன் துருத்துருன்னு வந்து அதுல விளையாடுறதுக்கு எல்லாம் வரும்பொழுது அவங்க அண்ணா வந்து கையில தட்டி விட்டுருவாராமா. அப்புறம் வந்து அவங்க அம்மா தான் வந்து பரவாயில்லப்பா இவனை கொஞ்சமாவது இதை வந்து ஹார்மோனியத்துல வந்து விளையாட விடு, இல்லாட்டி என்னோட விழாவில வந்து தாளம் போட்டுட்டு இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பாவலர் வரதராஜன் கிட்ட சொன்னாங்களாமா. சோ சோ இப்படி ஒரு 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 குழந்தை இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த எபிசோடுக்கு இல்லாம வெளியில வந்து சாய்வி சித்ரால வந்து பாரதி ராஜாவோட எபிசோட்ல வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்துக்கு வரேன். பட் ஆனா வந்து இளையராஜாவே இந்த எபிசோட்ல சொன்ன இது வந்து என்னன்னா இவங்க வந்து ஊர்ல இருந்துட்டு மெட்ராஸ் போகணும் அப்படின்னு கிளம்பி வருமான்னு சொன்னது வந்து அவங்க அம்மாட்ட தான் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுல இருக்கிற ரேடியோ பெட்டியை வித்து 450 ரூபா வந்து கையில வந்து கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சோ இவங்க வந்து எல்லாம் 3 பிரதர்ஸ் வந்து கிளம்பி மெட்ராஸ்க்கு வந்து வராங்க. அப்ப வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கும்போது கச்சேரிகள்ல வாச்சிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா வந்து அந்த கவர்மெண்ட் அந்த காய்ச்சல் ஆபீசரா வந்து மலேரியா இன்ஸ்பெக்டர் கரெக்ட் அந்த ஊருக்கு இருந்த போது இது பாரதி ராஜா சாவி சித்ரால சொன்னது என்ன அப்படின்னா வந்து அந்த அந்த கொஞ்சம் 2-3 தெரு தள்ளியோ எங்கேயோ வந்து பாட்டு வந்து எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இளையராஜா வந்து அந்த ரூம்ல வந்து ஒரு தந்தி கம்பியை கட்டி விட்டு அதை நீட்டி அந்த ஸ்வரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாட்டு வந்து பாடிட்டு இருப்பாரு. அப்பவே இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இந்த பையன் வந்து வேற ஏதோ அப்படிங்கறது வந்து அது ஒண்ணு. கடைசி வந்து முடியற இது என்ன அப்படின்னா வந்து இது எகைன் இளையராஜா சொன்னது. பட் என்ன அப்படின்னா அன்னைக்கிளி வந்துருச்சாமா. வந்துட்டு இவங்களுக்கு வந்து படம் எப்படி போயிருக்கு அப்படின்லாம் ஒண்ணு தெரியல. இளையராஜா சும்மா தெருவுல நடந்து வந்துட்டு இருக்குமோ அந்த தெருவுல இருக்கிற டீ கடை ரேடியோ எல்லாத்துலயுமே வந்து அன்னக்கொடி பாட்டை வந்து பாடிட்டு இருக்கு. சோ எந்த ரேடியோ பெட்டியை வித்து அவங்க அம்மா வந்து அந்த 3 பேரையும் வந்து மெட்ராஸ் அனுப்பிச்சு விட்டாங்களோ கடைசியில வந்து ஒரு அந்த ரிடம்ஷன் மாதிரி அந்த ரேடியோ பெட்டியில வந்து தங்களோட பாட்டை வந்து தெரு முழுக்க பாடிட்டு இருக்கு அப்படிங்கறது எவ்வளவு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோரி பாரு. நிச்சயமா. இப்போ ரேடியோன்னு சொல்லும்போது இப்ப நானும் ரேடியோல தான் வேலை பார்த்தேன், இப்ப ரேடியோல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ணல. ஓகே, நம்ம ஒரு வேலை பாக்குறோம். பட் இருந்தாலும் நம்ம ரேடியோல பேசின காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தா நம்ம ரேடியோ கேட்கறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டியோட ரேடியோ எங்கெங்கெல்லாம் டியூன் ஆயிருக்கோ அதை நம்ம பார்ப்போம், கேட்போம், இங்க என்ன ஓடுது அப்படிங்கறத கவனிப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் இல்ல. அப்படியே டியூன் பண்ணி விட்ட மாதிரி எல்லாரும் அட் அ டைம்ல அந்த பாட்டுக்கு டியூன் பண்றாங்க. ராஜா அந்த தெருவுல நடந்து போறாரு அப்படின்னா பயோபிக்லாம் ஏதோ பேசுறாங்க, வருமா இல்லையான்னு தெரியல. இதுவே இதை எடுக்காம விட்டு எவ்வளவு பெரிய ஷார்ட் பாரு. யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. ஆமா, எந்த ரேடியோ பெட்டி வித்து அவங்க அம்மா வந்து 3 பசங்களையும் மெட்ராஸ் கழிச்சு வச்சாங்களோ அதே ரேடியோ பெட்டி தெரு முழுக்க பாடிட்டு இருக்கு இவரு பாட்டு. ஆமா, அது உண்மையிலே ஒரு பயங்கரமான மொமெண்ட் தான். அது விஷுவலா நீங்க கன்சீவ் பண்றதே இதுவே சீன் தான். பட் இருந்தாலும் விஷுவலா பார்த்தாலும் நமக்கு அது கம்மியா தான் தெரியும் ரியல் சீனை விட, இல்லையா? இமேஜினேஷன் நமக்கு அந்த ரியலா எப்படி இருக்குன்றத யோசிச்சு பார்த்தா நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்போ இந்த எபிசோடுக்குள்ள வரோம்னு வைங்க, அபூர்வ சகோதரர்கள்ல ஒர்க் பண்றாங்க. அந்த படத்துல அது ஒரு எமோஷனல் கதையா இல்ல காமெடி கதையா, அதுக்குள்ள நிறைய இருக்கு இல்லையா? ஒரு பழி வாங்குற ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீ டிப்பிக்கலா ஒரு தமிழ் மசாலா படம்னு அதை நீ சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு ஸ்டேச்சருக்கும் அந்த படத்துக்கு வந்து இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஐடியா தான். அந்த படத்தை வந்து யோசிக்கிறது அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு இதை நம்பணும்ல, இதை முதல்ல இதை பண்ணலாம், இது பண்ணா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுல நிறைய பெரிய மைண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க. இப்போ கமலுக்கு இந்த மாதிரியான அவருக்கு ஒரு ஐடியா தோணும் போது அவர் நினைச்சிருந்தா அவரே டைரக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல வேற அந்த டைம்ல கொஞ்சம் யங்கா இருக்கக்கூடிய அவர் கூட கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரை அந்த படத்தை டைரக்ட் பண்ண வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ண கூப்பிட்டது வந்து ரொம்ப சீனியரா இருக்கக்கூடிய சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ். பிகாஸ் முன்னாடியே அவருக்கு அந்த அசோசியேஷன் வந்து இருக்கு அவரோட. அதனால அவரை டைரக்ட் பண்ண கூப்பிடுறாரு. வராரு, இந்த பக்கம் PC ஸ்ரீராம் இருக்காரு, இளையராஜா உள்ள ஜாயின் பண்றாரு. அப்படியே ஒரு காவியம் மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க. ஆனா காவியம்னு சொன்னாலே நமக்கு என்னன்னா ரொம்ப சீரியஸ் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி இல்லாம ரொம்ப ஜாலியாவும் அந்த படத்துல நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே அந்த ஒரு கம்ப்ளீட் பிலிமா வந்து அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க இல்லையா? சோ அதுல இன்னைக்கும் நமக்கு அந்த சோகம் மியூசிக் அப்படின்னா அப்புவோட மியூசிக் தான் வருது இல்லையா? சின்ன வயசுல நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு அந்த சர்க்கஸ்ல சாகசங்கள் எல்லாம் இருக்கட்டும்,
அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த வாழ வைக்கும் காதலுக்கு ஜே அந்த அந்த பாட்டுல வந்து ஒரு ஒரு ஆள் செத்து போய் உள்ள இருக்கான், இது தெரியாம இவங்க பாட்டுக்கு டுவேட் பாடிட்டு இருக்காங்க, அது ஒண்ணு. அப்புறம் மனோரமாவோட சீக்வன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தா ஜனகராஜும் சிவாஜி சந்தானமும் வருவாங்க, எங்கேயோ போயிட்டீங்க சார் அப்படின்னு. அந்த ஒரு இதா இருக்கட்டும், இதெல்லாமே கிட்டத்தட்ட ஜனகராஜோட சீக்வன்ஸ் வந்து ஒரு டார்க் ஹியூமர் மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். அவரு சீரியஸா ஆமா இருப்பாரு இல்லையா? ஆமா. சோ இது பார்த்த அப்படின்னா நீ சொல்ற மாதிரி நீ யோசிச்சு பாரு. இந்த மாதிரி எனக்கு என்னவோ வந்து இந்த கொலாபரேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்க மேபி ஸ்டார்ட் ஆயிருக்கலாமோ என்னவோ. லைக் ம், கமலுக்கு வந்து ஒரு 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 வைல்ட் ஹார்ஸ் மாதிரி அவருடைய தாட்ஸ் வந்து இங்க அங்க இங்க அங்க வந்து போயிட்டே இருக்கணும். அதை டேம் பண்ணி ஒரு கடிவாளத்தை கட்டி ஒரு ம். பக்கம் இழுத்துட்டு போறதுக்கு வந்து சில சில ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொல்ற மாதிரி அந்த படம் என்னதான் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் எல்லா எமோஷன்ஸுமே அந்த வந்து படத்துல இருக்கு. காமெடினா அது பாட்டுக்கு ஒரு இது இருக்கும், அவ்வளவு சீரியஸா திடீர்னு வந்து போயிட்டு இருக்கும். ம், சோ நீ நீ இப்படி பார்த்தேன்னா மும்பை எக்ஸ்பிரஸ்ல அந்த கான்வர்சேஷன்ல வந்த போது வந்து கமல் அதான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ம். நீ என்னதான் வந்து அந்த படம் வந்து காமெடி படமா இருந்தாலும் ஆஹ் அந்த அவினாசிக்கு வந்து அவங்க அக்கா மேல அவ்வளவு பிரியம், ஆமா, அதாவது ஆமா. விட்டு 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 கொடுக்கவே மாட்டான். அது ஒரு மிகப்பெரிய அக்கா தம்பி பாசம். ஆனா அந்த அக்கா வந்து இவனோட இந்த பணத்தை பார்த்தோன்னே அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் பத்திரமா இருக்கான்னு தொட்டு பார்த்து அது அவங்க அக்காவோட ஆமா, கேரக்டர் அது. ஆமா, ஆமா. சோ சோ இது அண்ட் திரும்பவும் நாசர் அந்த பேட்டியில சொல்ற மாதிரி தேவர் மகன் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு டீடைல்டா நீ வந்து எழுதிட்ட அப்படின்னா வந்து நீ அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாலே போதும். ம், சோ இந்த மாதிரி கமல் வந்து அவரு வந்து ஒரு எல்லா இதுலயும் போயிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா வந்து இந்த கதையோட ஸ்கோப் என்ன, இது என்ன கதை, இதனோட மூட் என்ன, இது ம். எப்படி போகணும், இது போக கூடாதுன்னு செட் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல காம்போங்கிறது வந்து அங்க செட் ஆனதா தான் நான் பாக்குறேன் சிங்கீதம் சீனிவாசராவோட. நிச்சயமா. இந்த சகுனி படத்துல சந்தானம் சொல்லுவான், கமல் கதைக்குள்ள கதை சொல்லாதீங்க, கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவரோட அந்த ஐடியாஸ் எல்லாம் வியர்டான ஒரு ஐடியாவா இருந்தாலும் குவர்க்கியான ஒரு ஐடியாவா இருந்தாலும் அதை வந்து ஒரு மாதிரி டேம் பண்ணி உள்ள கொண்டு வரது இருக்கு இல்லையா? அது இன்னொன்னு. இப்போ அபூர்வ சகோதரர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த காந்திமதி அவங்கள வச்சு ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணி, இப்போ அண்ணா ம். தாடுறார் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆமா. மனோரமா அவர்களுக்கு முதல்ல காந்திமதி வந்து நடிச்சிட்டாங்க. அந்த படம் கொஞ்சம் ம். எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ம். அந்த படம் வந்து ஒரு மாதிரி ஒரு மிட்ல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அஹ், அப்பு கமல் இருக்காரு இல்லையா, அவரோட ம். கேரக்டரை கமல் வந்து ரொம்ப எலாபரேட்டடா காமிச்சிருந்தாராம். அந்த படத்தை ம். எடுத்து நிறைய ஃபுட்டேஜ் இருந்து இது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா, அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்பொழுது அப்போ வந்து பஞ்சு அருணாச்சலத்தை கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து ம். படம் பார்த்திருக்காரு, எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்திருக்காரு. ம். பார்த்துட்டு அவர் தான் வந்து காந்திமதி நல்ல ஆக்ட்ரஸ் தான், பட் மனோரமா வந்து இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த கேரக்டர் மாத்தி அதுக்கு ஒரு காமெடி ஷேடு கொடுத்து, இந்த பக்கம் ஓகே நீங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு ஆளா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்றத வந்து நம்ம ஆரம்ப சீன்ல இருந்தே காமிச்சிடலாம், அதுக்கு வந்து பில்டப் சீன் எல்லாம் தேவையில்லைன்னா அவர் அந்த ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணி அங்க இருந்து படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அந்த சமயத்துல வந்து அவரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி அது ரொம்ப சிம்பிளா வந்து சொல்றாராம். ஏன்னா இந்த எபிசோட்லயே கமல் வந்து சொல்லியிருப்பாரு, பஞ்சோன்னா வந்தாரு, அவர் வந்து இப்படி இப்படின்னு ஒரு எம்ஜிஆர் கதை மாதிரி அப்படி இப்படி மாத்தி போட்டு விட்டு எவ்வளவுதான்ப்பா படம் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. சோ இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் உள்ள வந்து, ஏன்னா அவர் வந்து ஒரு லிரிசிஸ்டா இருந்திருக்காரு, ப்ரொடியூசர் இல்லையா, ஸ்கிரீன் பிளே ரைட்டர், இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்ப இவங்களோட ஐடியாவை எப்படி பண்ணா இவங்க சொல்றதும் வரணும், அதே நேரத்துல அது கமர்ஷியலா வயபிளாவும் இருக்கணும்ன்ற ஒரு ஐடியால அதை டேம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தர் இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் சக்சஸும் அந்த படம் கிடைச்சிருக்குமா அப்படின்றது டவுட் தான். அவர் அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஐடியா வேணா இருக்கலாம், பட் ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது கிளியரா இருக்கணும் அந்த ஐடியா அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. கரெக்ட் தான். இன்னொன்னு சொல்லுவாங்க எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் சொல்லும் போது, ம், நீ வந்து ஒரு 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 கதை கரு தோன்ற இடம் மட்டும்தான் அங்க ஒரு இலக்கியவாதி வந்து இருக்கான். ம், அது அது எது வந்து ஒரு 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 இலக்கியமாகும், எது ஒரு புஸ்தகமாகும், எது ஒரு சினிமா ம், ஆகும், அது எந்த ஸ்பார்க்க வந்து பிடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு இலக்கிய மனம் வந்து யோசிக்கும். ம், அது வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் எல்லாமே வந்து எடிட்டர் தான் வந்து ம். அந்த அது மூலம் தான் வந்து வேலை செஞ்சாகணும். சோ ஆமா. நீ 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 அந்த இது அப்படியே ஃப்ளோல வந்து எழுதிடுவ. பட் ம். ஆனா வந்து இது எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாளாத ஒரு எடிட்டர் வந்து வேணும். ஆமா, ஆமா. எழுத்தாளரா இருந்தானே நீ அந்த எடிட்டர் வேலையை பார்ப்ப. பட் ஆனா ஒரு சினிமா அப்படிங்கும் பொழுது ஓகே இது சரி, இந்த இதுக்கு இது சரிப்பட்டு போதும். வராது அப்படிங்கிற ம், மாதிரியான ஒரு 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 இது வேணும். அப்பதான் ம், வந்து அந்த அது கரெக்ட் இதுவா வந்து அது வந்து முன்னாடி எடுத்துட்டு போகும். அதுக்கு தான் இப்ப எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு க்ரூ வந்து பிச் பண்ணுவாங்க. அந்த ம், ஓகே ம்,
ஒரு கதையை வந்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பிச் பண்ணி பாப்பாங்க. Bounce பண்ணி வெற்றிமாறனும் பார்ப்பாங்க இல்லையா? சொல்லியிருக்காரு, இது கோர்வையா வருதா, இதுல இருந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணி பாக்குறாங்க. சோ அந்த அந்த எடிட்டர் வந்து உனக்கு தேவை. சோ ஐ திங்க் இந்த பேட்டர்ன் வந்து ஆண்டவர் வந்து முன்னாடி கிராக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து கிடைச்சதெல்லாம் பாரு. கமல் வந்து ஒரு 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 மிகப்பெரிய டெக்னீஷியன், ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. பட் ஆனா இந்த மாதிரி சிங்கி, இந்த மாதிரி ஆட்கள், பரதன், சந்தான பாரதி, கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு விதவித மாதிரியான ஒரு கத்ரோட் டெக்னீஷியன்ஸோட அவர் வந்து போயிட்டே தான் இருந்திருக்காரு ஆண்டவர். அந்த வகையில பார்த்தா நிச்சயமா. இப்போ இந்த படத்தை பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி கமல் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவோட அசோசியேஷன்ல தமிழ்ல வந்த படம் அப்படின்னு பார்த்தா ராஜபார்வை. அது ரொம்ப சீரியஸான படம். கட் பண்ணா அதுக்கப்புறம் தமிழ்ல அவங்களுக்கு வரக்கூடிய படம் இது. அப்கோர்ஸ் பேசும் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இது மொழியே கிடையாது அதுக்கு, இல்லையா? அது என்ன லாங்குவேஜ் வேணா நீ போட்டுக்கலாம். பட் இதுல இந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு வரும்பொழுது இந்த படத்துல நிறைய இந்த காமெடி டைலாக்ஸ், அப்கோர்ஸ் கிரேசி மோகனுக்கு இதுதான் வந்து என்ட்ரி இல்லையா? இந்த படம் தான் அவருக்கு வந்து கமலோட அசோசியேட் ஆறாரு அவரு இந்த படத்துல. சோ அந்த அந்த இதையும் பாரு, கிரேசி மோகன் இதுவும் அகைன் சாய்வி சித்ரால சொன்னது. சோ கிரேசி மோகன் வந்து அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. பட் ஆனா வந்து இந்த இது எழுதுறது, டிராமா போட்டு நடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பேஷனா இருந்திருக்கு. அமைச்சூரா பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட் டைம்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீ கிரேசி மோகன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சோ நீ நீ டிராமானா வந்து இது காமெடி அப்படின்னா நீ சிரிக்கதான் வர, சிரிக்க வைக்க வேணும். அதுல நீ வந்து கருத்து சொல்றது, லாஜிக் பாக்குறதெல்லாம் அதெல்லாம் நீ வந்து மண்டை கழட்டி வச்சு சும்மா வா. அதுக்கு வந்து நீ வந்து அந்த மாதிரி கிரேசி மோகன் வந்து அப்பவே வந்து அந்த நாடகத்துல இருந்து அந்த காமெடி பேட்டர்ன் வந்து அவர் வந்து பிரேக் பண்ணிட்டு போனார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடியே இருந்தது வந்து எஸ் வி சேகர். சோ எஸ் வி சேகர் இதுல வந்து பாலிடிக்ஸ் வரும், அது எல்லாமே வரும். பட் ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கமா அது வந்ததுக்கு அப்புறம் கதையெல்லாம் சும்மா பேருக்குன்னு கதைன்னு ஏதாவது இருக்கலாம். பட் ஆனா இது வந்து எல்லா வேர்ட் பிளே, பன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லாப் ஸ்டிக் எல்லாம் கலந்து கட்டி அடிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து ஆண்டவரோட வந்து சேர்ந்துக்கிறாரு. அவர் வந்து இன்னொன்னு பார்த்தேன்னா ஆண்டவர் வந்து அந்த டேலண்ட்ஸை வந்து பிக் பண்ற அந்த இது பாரு. அவர் வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் ஸ்கவுட்டிங் தான். அந்த அசோசியேஷன்ஸ் வந்து பாத்துட்டே இருக்காரு. கிரேசி மோகன் மாதிரியான ஒரு ஆளை ஸ்பாட் பண்றாரு, பசுபதி ஸ்பாட் பண்றாரு, வையாபுரி. அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இந்த அசோசியேஷன் வந்து சிங்கீதமோட போறாரு. சுந்தர்சியோட ஒரு பக்கம் வந்து அன்பே சிவத்துக்கு வந்து ஒர்க் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து படிச்சுட்டே இருக்காரு. இலக்கியம் வந்து ஜெயமோகனோட ஒரு அசோசியேஷன் போறாரு. சுஜாதாவோட விக்ரம்லாம் வந்து பண்றாரு. ஆமா. சோ ஹி இஸ் ஆல்வேஸ் ஸ்கவுட்டிங். அந்த ஒரு நல்ல ஒர்க் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு கண்ணு பாத்துட்டே தான் இருக்கு அவருக்கு அந்த வகையில. இன்னொன்னு, இப்ப நீ ஆண்டவர்னு சொல்லும்போது சமீபத்துல அவர் தான் என்ன KH கூப்பிடுங்க இல்ல கமலஹாசன், ஆனா வாய் எப்படிதான் வருது இல்ல. நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். என்னதான் நம்ம காலகட்டத்துக்கு முந்தின செட் அப்படின்னாலும் நமக்கு ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் தான். அவங்கதான் 90s நம்ம அதிகமா சினிமா பார்த்து அவங்களும் கமர்ஷியல் பீக்ல இருந்தாங்க. சோ நம்ம அவங்களோட தான் அசோசியேட் ஆகும் நம்ம ரசனை இதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம வளர்ந்த போது ரஜினி தான். பட் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து முன்னாடி ஓகே இதெல்லாம் வந்தது போல இருக்கு. அப்ப பார்க்கும்போது சரி ஓகே கமல் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் போல இருக்கு. நீ கமல்ஹாசன், கிரேசி மோகன் எப்படின்னு பார்க்கும்போது நிறைய நீ சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா படங்கள்லயுமே இருக்கு அவங்களோட அசோசியேஷன், அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது. இதுல அபூர்வ சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அடிக்கடி கமலை கூட சொல்லுவார்ல, நாகேஷ் கிட்ட கூட்டு போய் இதான் ராஜா அப்படின்னு பாக்கி எங்கடா அப்படின்னு அவரு ஆன் த ஸ்பாட்ல கேட்டாரா நாகேஷ், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவுதான் கிடைச்சதுன்னு ஒரு டைலாக வந்து இவங்க எழுதி கொடுத்தாங்களாம். அதை அவங்க எதிரியே பாக்கலையாம். அவர் நாகேஷ் வந்து அவரு ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணி அவர் அடிச்சிருக்காரு கூட்டு போய் காமிச்ச உடனே. இது ஒண்ணு. எனக்கு இன்னொன்னு தோன்றது வந்து அந்த மௌலி சொல்லுவார்ல, அந்த நீங்க ஒரு கபட நாடக வேஷதாரி அப்படின்னு, அப்போ இத்தினூன்னு உடம்புக்குள்ள இருந்து எவ்வளவு பெரிய வார்த்தையை நீ சொல்லிட்ட அந்த இதா இருக்கட்டும். அப்புறம் இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த திருக்குறள் கூட தான் 2 அடி, அது எவ்வளவு பெரிய விஷயம் பேசு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த இது நிறைய டைலாக்ஸ் தான் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல அதுல. ஆமா. சோ டைலாக்ஸ் ஆகட்டும் அண்ட் ஈவன் காமெடியா இருந்தாலுமே அதுல அந்த பவர்ஃபுல்லான பஞ்சஸ் அங்கங்க போட்டு தான் போற அந்த பேட்டர்ன் வந்து நீ பாக்கலாம் இதுல.
ஜனகராஜோட காமெடி இருக்குல்ல, ஜனகராஜன் அந்த போலீஸோட காமெடி, இப்ப எதுக்கு இது பண்ணீங்க, வேக படணுங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் வெட்டி தூக்கி வீசினேன் அப்படி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராடனரியா ஒண்ணு பண்றதா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு தெரியும் காமெடி பண்றேன் அந்த ஆளு அப்படின்னு, அப்படிதான் தோணும். சோ இன்னவே வந்து இந்த டார்க் ஹியூமர்ங்கிற விஷயம் நீ அங்கிருந்தே எடுத்துக்கலாம் இல்லையா. அவங்க ரொம்ப சீரியஸா தான் அந்த இதுல இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இதுக்கெல்லாம் இப்போ அது வளர்ந்து வந்திருக்கு. பட் ஆனா அதுக்கான முன்னோடி வந்து இந்த மாதிரி சில படங்கள், இந்த மாதிரி சில சீக்வன்சஸ் வந்து கண்டிப்பா சொல்லலாம். ரைட். அபூர்வ சகோதரர்கள் வந்து ரஜினி கூட ஒரு இன்டர்வியூல இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அப்பு கேரக்டர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இவரு மிட் நைட்ல போய் அவர் வீட்டு கதவை தட்டி படம் பார்த்து முடிச்சு, என்னோட சின்ன வயசு நீங்க, இல்லாட்டி உங்க காலில் நான் விழுந்திருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மூவ் ஆகி பேசினாராம். இந்த கேரக்டர் வந்து நீங்க யூ ஹேவ் பிகம் இம்மார்டல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா அந்த டைம்ல இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப காலமாவே அது எப்படி பண்ணாங்கன்றது இன்னைக்குமே அவங்க ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. கிராபிக்ஸ் அது நிறைய இருக்கு, பட் அவரு காலை கட்டு போட்டு தான் நடிச்சிருக்காரு இல்லையா. சோ அது ஒண்ணு. அப்புறம் அது ரொம்ப பிசிக்கலா ரொம்ப ட்ரைனிங்கா தான் இருந்திருக்கும் அந்த டைம்ல. கண்டிப்பா. ஏன்னா இந்த நார்மல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஒரு காமெடி அப்படிங்கும் போது அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு வருத்திட்டு பண்ணக்கூடிய கேரக்டர் அப்படின்றது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளா ஒரு மசாலா படமாவே போயிருந்திருக்கும்ல அது இல்லாம. ஆமாமா. ஓகே, ஒரு சிம்பிள் மசாலா படம் அப்படிங்கறது வந்து கமல் வந்து எப்பவும் பண்றது இல்ல. ஓகே, அதுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கறதுலதான் வந்து அவர் வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ நீ அதன எனக்கு என்னவோ வந்து இப்ப கூட நீ எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், மசாலா படம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத்ல எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து வருது. தமிழ்ல வருது, கன்னடத்துல வருது, தெலுங்குல வருது, மலையாளத்துல வருதா என்ன தெரியல, ஹிந்தியில பாலிவுட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த மசாலா படமா இருந்தாலும் அதுக்கு வந்து சாய் விசித்ரால ராசி அழகப்பன் அவர் தான் சொல்லியிருந்தாரு, இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்கல்ல சேனாபதி வந்து இவரை நாகேஷ் அண்ட் கேங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது சட்டை இல்லாம கூட்டு போவாங்க. அப்ப வந்து அந்த சீன்ல நாகேஷ் ஏதோ வழக்கம் போல ஒரு நக்கல் பண்ணி ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு போல, ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணி. டப்பிங்ல அதை பேசும்பொழுது இவர் வந்து இல்ல இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவரு தடுத்திருக்காரு, டப்பிங் இன்சார்ஜா இருந்து. அந்த சமயத்துல நாகேஷ் வந்து நான் பேசிதான் தீருவேன் அப்படின்னா, இல்ல நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அது இதாகி பயங்கரமா ஒரு மாதிரி சண்டை ஆயிடுச்சு போல. அப்புறம் பிரச்சனை ஆச்சுன்னு கமல் கிளம்பி வந்திருக்காரு. வந்து நாகேஷ் வந்து லஞ்சு சாப்பிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய், இவரு சின்ன பையன்ல ரொம்ப வருஷம் பாக்குறாருல, போய் அவர்கிட்ட இருந்து சிப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு நிலைமையை கொஞ்சம் சுமூகமாக்கி விட்டு போயிருந்திருக்காரு. அந்த சீன் வந்து சேனாபதி அவருதான் இதுல சேதுபதி இல்லையா. சேதுபதி, ஆமா. சேனாபதி வந்து இந்தியன். ஆமா. ஐயோ, அது இந்தியன் ஒன்னே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சோ இதுல சேதுபதி அவர் மேலதான் அந்த சீன் இருக்கு, சேதுபதி மேலதான் அந்த சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த கவுண்டரை வந்து ரிமூவ் பண்ணிருந்திருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சாய் விசித்ரால அவர் சொல்லும் பொழுது கேட்டதுதான் அந்த ஒரு ஞாபகம். இன்னொன்னு, இப்ப இந்த படத்துல டோட்டலா பார்த்தா ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹியூமர் இருக்கு, ஒரு பழிவாங்குற உணர்ச்சி இருக்கு, ஒரு த்ரில்லர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, மர்டர் போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்னு ஒரு மனுஷன் உட்காந்து வாசிச்சிருக்காருல்ல இந்த படத்தை. சோ இதுதான், ஏன்னா இது எதுவுமே அவர் 6 முறை உட்காந்து நாளைக்கு வாங்க நாளானிக்கு பண்ணிக்கலாம் 10 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. பேரலா இந்த பக்கம் இன்னொரு ராமராஜன் படம் போயிட்டு இருக்கும், ஒரு மோகன் படம் போயிட்டு இருக்கும், இன்னொன்னு ஹீரோ யாருனே தெரியாத மாதிரி புதுமுகத்தோட ஒரு படம் போயிட்டு இருக்கும், என்ன ஜானர்னே புரியாத படங்கள்லாம் கூட இருக்கும் அவர் டேபிள்ல இருந்திருக்கும். ஆனா அதோட சேர்த்து பேரலா இந்த மாதிரியான ஒரு படத்துக்கும் அவரு நேரம் ஒதுக்கி எந்த படத்தோட ஒர்க்லயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது குவாலிட்டியில. அப்படி வந்து வேலை பார்த்திருக்காரு ஒரு மனுஷன். நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எஸ்பெஷலி இளையராஜா த்ரூ த 80s and 90s பார்த்தேன்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கான கிரியேட்டிவ் அவுட்புட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட்ல வந்து நீ ஒரு ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி அவருக்கு வந்து கொட்டிட்டு இருந்திருக்கு அவருக்கு. நீ பார்த்தனா நீ நினைச்சு பாரு, அதாவது உனக்கு ஏதாவது சீன் இன்ஸ்பைரிங்கா சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வந்து அதனுடைய உணர்ச்சி என்னங்கறத டேப் பண்ணிட்டு அதுக்கான மியூசிக் குள்ள நீ உள்ள போயிட்டு நீ வந்து எடுத்துட்டு போவ. பட் ஆனா இவருக்கு வந்தனா வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு வயல்வெளியில பாக்குறாங்க, ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைன்ல வந்துச்சுன்னா இவர் என்னன்னு போடுவாரு, அதுக்கும் போட்டிருக்காரு மனுஷன். நீ யோசிச்சு பாரு, எந்த ஒரு ஆர்டிஸ்டுமே தன்னுடைய பீக்ல வந்து அந்த கிரியேட்டிவ் அவுட்புட் வந்து ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியில வந்து கொடுத்துட்டே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ராஜா மாதிரி யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அது அவரே நிறைய சொல்லியிருக்காரு. பட் ஆனா வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது, யாருமே அப்படி வந்து பண்ணவும் முடியாது. அது நிஜமாவே அந்த கிஃப்ட் தான் அவரு.
ஆமா, ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அவரு உள்ள வந்து ஒரு 16 அல்லது 17 வருஷம் வந்து அவர் பீக்ல இருந்திருக்காரு இல்லையா? நீ ஆமா ரஹ்மானோட அந்த எரா ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி வரைக்கும் அவர் என்டர் ஆனதுல இருந்து. ஆனா அந்த காலகட்டம் நமக்கு ஏன் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷ காலகட்டம் மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் தான். அவ்வளோ ஒர்க். ஏன்னா அசாத்தியமா ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்க்க முடியுமா அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரமிப்பு. அந்த வால்யூம் ஆஃப் கரெக்ட் ஒர்க் தான் நமக்கு அந்த டைம் ஸ்பேனை வந்து இன்னும் பெருசா காமிக்குது கரெக்ட். இல்லையா? சோ அதுதான் நம்ம இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு இப்போ இந்த இதுலயே நீ சொன்னே இல்லையா, இப்போ ஒரு கேரக்டரை வந்து அவர் புரிஞ்சுக்கிறது, ஒரு படத்தை வந்து இது பண்ணிக்கிறது. நாசர் கூட இந்த எபிசோட்ல வந்து சொல்லியிருந்தாரு, எப்படி நீங்க இந்த படத்துக்கு வந்து தேவர் மகனுக்கு வந்து 3 நாள்ல மியூசிக் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, படத்துல இருக்கு அதனாலதான், படத்துல இல்லைன்னா எனக்கு டைம் தேவைப்படும் யோசிக்கிறதுக்கு, படத்துல இருக்கு அதனால பார்த்தோன்னே எனக்கு வருது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனா தேவர் மகன்லாம் நீ பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து வச்சுன்னா காலகாலத்துக்கு பேசலாம் இல்லையா? அந்த அந்த ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் எனக்கு தோணுச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா என்னதான் அந்த மண்டைக்குள்ள ஓடி இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. இல்ல நீ இது ஒண்ணு, இது கண்டிப்பா ஒரு இது. பட் இதே இதுல கமல் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ம், போற்றி பாரடி பொண்ணை மாதிரி ஒரு பாட்டை போட்டிருக்காரு. ம். அவங்களோட பெருமை எல்லாம் பேசுற மாதிரி. ஆமா, கடைசியில அதே குளத்துல இருந்து வந்த 2 பேர் வந்து சட்டையை கிழிச்சிட்டு சண்டை ஒவ்வொருத்தரும் போடுறாங்க. குத்திட்டு ம், சாகும் போது ம். போற்றி பாரடி பொண்ணையோடைய ஆர்ஆர் தான் வந்து அங்க வந்து ஆமா, ஆமா. போட்டிருப்பாரு. சி இவ்ளோ கீழா இருக்கீங்களேடா, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்த ம், வம்சத்துல இருந்து ம், வந்துட்டு இப்படி இருக்கீங்க பாருன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லாம நம்ம மூஞ்சில அறையிற மாதிரி அந்த ம். ஆர்ஆர் வந்து அங்க அவர் வந்து வச்சாரு ஆமா, அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து சொல்றாரு. சோ ம், நீ யோசிச்சு பாரு, சி அந்த ஐரணி அவருனால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, அண்ட் எந்த இடத்துல வந்து எந்த பாட்டு வந்து அவங்கள அவ்வளவு மேலையா தூக்கி வச்சு பேசுதோ, ம், அவங்களுடைய மிக கீழ் தரமான செயலை வந்து செஞ்சுட்டு உசுரை எடுத்து ம், வெட்டி கொன்னுட்டு இருக்கும்போது அதே பாட்டையே பேத்தோஸ்ல வந்து ம், போட்டு சோ மியூசிக் அப்படிங்கறத தாண்டி அவருக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டியும் இருந்திருக்கு. இங்க ம், ஒரு ம். ஐரணி வேணும், ஆமா, இப்படி ஸ்கிரீன் இப்படி பிளே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது தெரியாம அவரால இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்க முடியாது இல்லையா? முடியாது. ஏன்னா And பேக்ரவுண்ட் நிறைய மியூசிக் இடம் ராஜா ஹைலைட் பண்ணி பேசுறோம்னா அவர் ஒரு டைரக்டருக்கு ஈக்குவலா அவரு பேரலா ஒரு படத்தை வந்து எழுதிட்டே இருக்காரு. ஆமா. சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது டைரக்டர்ஸ் கண்டிப்பா வந்து கேட்டு வாங்கியிருக்க முடியாது. இது ம், இவருக்காக வந்து தோனி இவருதான் வந்து போட்டிருப்பாரு. ஆமா, சோ இத்தனை விஷயங்கள் வந்து இவர் கவனிக்கிறாருன்னா வந்து கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே நாலேஜ் அவருக்கு வந்து இருக்கணும். ம், அவருக்கு ம். இல்லாட்டின்னா முடியாது இது. ஆமாமா, இது முன்னாடி அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல எனக்கு வந்து புரியாம தான் இருந்தது. நானும் வந்து ம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவ்வளவு காலமா எப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை ரெஃபரன்ஸா வச்சு தான் பண்ணேன். எனக்கு ஓரளவுக்கு வந்து 16 வயது நிலை பட சமயத்துல தான் வந்து ஓகே நான் நினைச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு. அங்கிருந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன் அந்த ம், படத்தை வந்து ஒரு கட் ஆஃபா எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா அது ம், ஸ்டூடியோக்குள்ள இருந்து வெளியே போனது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியும் சில படங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. பாரதி ராஜாக்கு முன்னாடியும் சில பேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அது வந்து ம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்பட்டமா ரெஜிஸ்டர் ஆறது இருக்கு இல்லையா? அது அவ்வளவு ம், இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த படத்துல இருந்து தான் தொடங்குது. எல்லாரும் ம், சாதாரண மனிதர்களை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது, நடிகர்கள் இல்லாம ரொம்ப யதார்த்தமா ம், பாக்குறது, அப்புறம் மியூசிக்குமே டிபிக்கல் தமிழ் மியூசிக் அப்படின்னு சொல்றோம்ல, அது இந்த ம், மண்ணோட இசை அப்படின்றது அங்கிருந்து தான் வருது. ம், அது மட்டும் இல்ல, இவர் ம், வந்து இந்தியன் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு தமிழ் பிலிம் மியூசிக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்னை வந்து அவர் செட் பண்றாரு அந்த இடத்துல. பேட்டர்ன்னு சொன்ன ம், ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் வந்து அவர் ம். செட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் அதுல இருந்து மேல மேல எடுத்துட்டு போறாங்க. ரஹ்மான் வந்து ரிலே மாதிரி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு இல்லையா? சோ கரெக்ட். இதை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு ஒர்க் டிசிப்ளினா இருக்கட்டும், இல்ல ஒரு கேரக்டரா அதனை கேரி பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், டிசிப்ளின் எல்லாமே இந்த ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறது இது எல்லாமே ரஹ்மானே கூட கோட் பண்ணியிருந்தாருல அது. ஸோ முதல்ல ஆமா. ஒரு மாதிரி வேற மாதிரி பார்ப்பாங்க மியூசிஷியன்னா. ஒன்ஸ் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்னவே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்றாரு. ம், இதுதான் தமிழ் சினிமால ஓவரால் அவர் ஏற்படுத்தின ஒரு இம்பாக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல? கண்டிப்பா. சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீ சொன்னது ஒண்ணு, அந்த பெஞ்ச்மார்க் வந்து அவர் கண்டிப்பா செட் பண்றாரு. ம், நீ நீ யோசிச்சு பார்த்தேனாவே நீ வந்து இது எல்லா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நடக்கிறது தான். அதாவது ஒரு குரு கிட்ட ஒருத்த சிஷ்யன் வந்து எதாவது ம். கத்துக்கிறான் அப்படின்னா வந்து குரு சொல்றதை கத்துக்கிட்டு அவர் சொல்லாத விஷயத்த வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுதான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி நீ எஸ்பெஷலி தமிழ் சினிமா மியூசிக் இவல்யூஷன் அப்படி நீ எடுத்துக்கிட்டேன்னா ம், எல்லாரும் அடுத்தபடி மேல எடுத்துட்டு போறாங்க. இப்ப ராஜாக்கு அடுத்து ரஹ்மான் வந்தாரு அப்படின்னா ரஹ்மான் கிட்ட ஒரு அந்த சவுண்டுடைய துல்லியம் வந்து ராஜா கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகும். அங்கங்க வந்து ம்.
அந்த அந்த ரெக்கார்டோ இல்ல இதுவோ வந்து மிஸ் ரெக்கார்டிங் ஆகும். குவாலிட்டி சொல்றேன், ஆடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி மிஸ் ஆகும். சில இடத்துல வந்து அவுட் ஆஃப் டியூன் போகும், சில இடத்துல வந்து கரெக்டா சிங்க் ஆயிருக்காது. இந்த ஒரு தப்பும் வந்து இவர்கிட்ட வந்து வராம அவர் வந்து பாத்துக்கிட்டாரு. அப்கோர்ஸ் மியூசிக்கலி அதுவும் எடுத்துட்டு போறாரு, பட் இதை நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து எடுத்துட்டு போறாரு. இப்ப வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து ஒரு பிகெஸ்ட் இன்ஸ்பிரேஷனே ரஹ்மான் தான். பட் ஆனா சந்தோஷ் நாராயணன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஓகே, எனக்கு முன்னாடி பண்ணவங்க வந்து அந்த அந்த வார்த்தைக்கு அந்த சொற்களுக்கு அதுக்குரிய அந்த இதை வந்து தரல. பட் ஆனா என்னோட இதுல வந்து நான் பேக்ரவுண்ட் மினிமலா இருக்கும் அண்ட் அந்த வார்த்தைகளுக்குரிய அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போறாரு. இத்தனைக்கு அவருடைய குருங்கிறதே ரஹ்மான் தான், இத்தனைக்கு அவரோட ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். பட் இருந்தாலும் அவர் கோட்டை விட்டதை நான் வந்து கரெக்டா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் வந்து இவல்யூஷனே வந்து நடந்திருக்கீங்க. அவ்வளோ ஏன் தமிழ் சினி மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆன காரணம் வந்து இதுதான். அது அந்த ஆர்டிஸ்டிக் என்டேவர்ஸ் வந்து ஜென்ரேஷனா வந்து அது தொடர்ந்துட்டே வருது. ஒரு கண்ணி இது. நீ அடுத்த மியூசிக் டைரக்டர் ஒரு ரெவல்யூஷனா வந்தானா அந்த மொத்த சங்கிலியில ஒரு கண்ணி தான் அவங்க. நீ நடுவுல வந்து ஹாரிஸை விட்டுட்ட. என்னதான் ரஹ்மான் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாலும் ஹெட்போன் நல்லா இருக்கா இல்லையா, ஹெட்போன் நல்லா இருக்கா இல்லையான்னு ஹாரிஸ் பாட்டு போட்டாதான் தெரியுங்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட வந்து ஏற்படுத்திருக்காரு இல்லையா. ஹாரிஸ், ஆமா ஹாரிஸ் தான். சந்தோஷ் வரதுக்கு முன்னாடி ஹாரிஸ் தான். அவரும் ஒரு முக்கியமான ஆள் தான். பட் நான் ஜஸ்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்ப தேவா, வித்யாசாகர், நிறைய நீ ரொம்ப நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமால தான் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. அது ஒண்ணு. கரெக்ட் ரைட். இப்போ நம்ம அந்த எபிசோடுக்குள்ள போயிருவோமா? ராஜா பேச ஆரம்பிச்சது ராஜ பார்வை படத்துல இருந்து தான் பேச ஆரம்பிச்சார். ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு இவங்க 2 பேரும் போனது. அந்த இடத்துல அந்த டீச்சர் வந்து அந்த இடத்தோட தன்மையை மறந்து யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை வந்து இவங்க 2 பேரால வந்து என்ன இவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகி இவங்க அந்த இடத்துல எமோஷனலா மூவ் ஆகி வெளியே வந்து அழுக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த சீன் எல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுது. அதாவது இளையராஜாவும் கமலும் வெளியே வந்து அழுதாங்க அப்படின்னு. கமல் அழுகிறது கூட நீங்க ஒத்துக்கலாம். பட் ஆனா ராஜா வந்து வெளியில வந்து அழுகிறாரு. அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர். அவர் வந்து வெளியில இவரோட வந்து அழுத்திட்டு இருக்காரு பாரு. சோ அதான் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க எந்த இடத்துல மூவ் ஆவாங்க, எது அவங்கள ரொம்ப சென்சிட்டிவிட்டி இல்லையா, அந்த விஷயம் வந்து ரொம்ப எது அவங்கள போய் டப்புன்னு அடிக்கும் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் அவங்க அப்படியே கல்லு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப மூவ் ஆயிடுவாங்க ஈஸியா இல்லையா. கரெக்ட். அதே இதுலயே வந்து அதனுடைய அடுத்த இது வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு ஓ நீங்க சோகமாயிட்டீங்க போல இருக்கு, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அந்த ஜோக்குக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியாம அந்த டிபிக்கல் கமலுடைய ரியாக்ஷன் இந்த உத்தம வில்லன்ல இதெல்லாம் வரதான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. சொல்லுப்பா. அவர் பையனோட பேசுவார்ல உத்தம வில்லன்ல, அந்த மாதிரி. அது ஒண்ணு. இன்னொன்னு அவர் சொன்னார்ல, அவர் 1 2 3 சொல்லி நான் அழுத மாதிரியே இருந்தது அது அப்படின்னு கமல் சொல்லும்போது. இன்னொரு ஓவராலா இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா கமலுக்கு வந்து அவருக்கு நிறைய பேச பிடிக்கும் அப்படின்றது நல்லா தெரியுது. அவர் வந்து அந்த இடத்துல எல்லாரும் இருந்தாலும் நிறைய இன்டரப்ஷன்ஸும் இருக்கு. பட் அது நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இல்ல, நல்லா இருக்கு. உள்ள பூந்து இதை சொல்லாம விட்டுட்டீங்களே இதுவே அப்படின்ற மாதிரி டப்புன்னு உள்ள பூந்து எடுத்து கொடுக்குறாருன்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா எல்லாருமே மிகப்பெரிய ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வந்து உண்மையா சொல்ல போனா பாலு மகேந்திரா அவர்களுக்கு நடந்திருக்கணும், மகேந்திரனுக்கு நடந்திருக்கணும். இந்த மாதிரியான டைரக்டர் தமிழ் சினிமாக்கு யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்கணும். அதை தான் கமல் வந்து கடைசியில் கூட சொன்னாரு. சோ இவருக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து யாருக்கு பண்ணல அவங்க கூட பரவாயில்ல, எனக்கு பண்ணல இவருக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கும்போதே கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவை பத்தி கூட அவர் தான் சொன்னாரு. சோ அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. மேபி நீ அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஒரு உரையாடல் வந்து நடந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். இப்ப யாரெல்லாம் பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்களோ, இப்போ பாரதி ராஜா இருக்காரு இல்லையா. சோ அவரை முன் வச்சு நிறைய பேர் தனிப்பட்ட இன்டர்வியூஸ்ல நிறைய பேசியிருக்காங்க. ஒரு இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனா இருந்தது, ஒரு ஸ்டேஜா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அது. கரெக்டா. எசென்சியலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இத்தனை வருஷம் அந்த ஜேர்னியை வந்து ஒரு மாடியூலா ஒரு பேக்கேஜா வந்து வேற எங்கேயும் சொல்லாத வந்து கொடுத்துட்டு போறாங்க. அவங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ நல்ல விஷயம் அந்த வகையில. ஆமா. இதுல அபூர்வ சகோதரர்களுக்கு பிசி ஸ்ரீராம் தான் கேமராமேன் இல்லையா. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா கமல் அதுல சொல்லியிருந்தாருல, உடனடியா அது கமர்ஷியலா ஹிட் ஆயிருச்சு, அடுத்து இன்னொரு கமர்ஷியலா நம்ம ஒண்ணு பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் மதன காமராஜன் இவங்க பிளான் பண்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே அபூர்வ சகோதரர்களுக்கு முன்னாடியே
இவங்க வந்து பாரதியாரோட பயோபிக் அதை எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஏன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, பாலச்சந்தர், கமல்ஹாசன் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படம் எடுக்கிறதா முதல்ல இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கமலுக்கு வந்து பாரதியாரா தான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு தீராத ஆசை இருந்தது அப்படின்னு. ஏன்னா வறுமை நேரம் சிகப்பு படம் பார்த்திருக்கலாம், உன்னால் முடியும் தம்பி, இது எல்லாத்துலயுமே அந்த ஷேடு இருக்கும் உனக்கு இல்ல. சோ இந்த காரணத்துக்காக அவர் அதை பண்ணலாம் ராஜ்கமல்லே பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கு, டாக் கூட இருந்திருக்கும் போல. அப்புறம் அதை ஹோல்டு பண்ணிட்டு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க அபூர்வ சகோதரர்கள். பிசிக்கு வந்து அந்த படத்தை அவர் பண்ணணும் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை இருந்திருக்கு. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துல பார்த்து இருந்திருக்காங்க. பார்த்து பிசிட்டு வந்து இவர் சொல்லியிருந்திருக்காரு, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு, பாரதியார் படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இல்ல 4 பிரதர்ஸ் லுக் லைக் அப்படின்னு மாஸ்க்னா நான் வரமாட்டேன், போதும் 2 பண்ணதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இதை நீங்க பண்ணலாம் வாங்க, இல்ல பாரதி பண்ணலாம்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி அவர் அடமெண்டா இருந்திருக்காரு. அவர் நிறைய பேசல பிசி ஸ்ரீராம் அந்த மேடையில, பட் அவருக்கு வந்து அந்த ஒரு இது இருந்திருக்கு, அப்படிதான் அதுல அசோசியேட் ஆறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் விரைவில்.